ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 25 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல ஸ்ருதியும் மீனாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போதே ரோகிணி வராங்க. இப்போ ரோகிணி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்ன மீனா நீங்க வந்து பூ கட்டுறதுல நிறைய காசு வருது போல, வீட்டுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னொடனே, இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, நிறைய காசெல்லாம் வரல, ஆனா வீட்டு செலவுக்குன்னு கேட்கும்போது எல்லாரும் கொடுக்க தானே செய்யணும் அப்படின்னோடனே, இல்ல நானும் இந்த மாரி மனோஜ் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஆயிரங்கள், லட்சங்கள்ல கண்டிப்பா ப்ராஃபிட் எடுத்துருவாரு. நாங்க குடுக்க சொல்றதுல தப்பில்ல. நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் வந்து எப்படி குடுக்க முடியும்னோனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, இத்தன வருஷம் இந்த வீட்டுக்கு செலவுக்கு அவர் மட்டும் தான் காசு குடுத்துட்டு இருக்கிறாரு. வேற யாரும் குடுக்கலன்னோனே, என்ன சொல்லி காட்டுறீங்களா? அப்படின்னோனே, நான் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க தானே அப்படி பேசுனீங்க அப்படின்னோனே, இப்ப ஸ்ருதி சொல்றாங்க, ஐய்யய்யோ! 2 பேரும் நிப்பாட்டுங்க. எதுக்கு ரோகிணி நீங்க அப்படி பேசுறீங்க? அவங்க சொல்றது கரெக்ட் தானே. அவங்களால குடுக்க முடியறத அவங்க குடுக்குறாங்க. ஆளுக்கு 10, 10 ரூபா குடுத்தீங்கன்னா, எல்லா சன்ஸும் ஈக்குவல் ஆயிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அப்புறமா இப்போ முத்து வேற டென்ஷனா வந்து மீனா கிட்ட காஃபி கேட்குறாரு. இந்த மனோஜ் பேசுற பேச்சுக்கு அவன் பல்ல உடைச்சிருப்பேன். நல்ல வேளை தப்பிச்சுட்டான் அப்படிங்கிற மாரி பேசிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து காலையிலேயே இந்த இடத்த அளப்பாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்து ரூம் கட்டுறதுக்கு இன்ஜினியர கூட்டிட்டு வந்து எல்லாமே கேட்குறாரு. ரூ. 5,00,000 ஆகும்னு சொல்லிடுறாங்க. இப்ப வீட்ல அடுத்த டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. ரூ. 5,00,000 வந்து. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அதான் பத்திரம் இருக்குல்ல, ஏற்கனவே இருக்கிறத வச்சு கூட கொஞ்சம் காசு வாங்கி, நம்ம வந்து மேல கட்டிர்லாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இவங்க விஜய் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் தானே ரூம் கட்டணும்னு நினைக்கிறீங்க. இவங்களுக்கு ஒரு குடிசை கட்டினா போதாதா? இவ குடிசையில இருந்து தானே வந்தா. இவங்க 2 பேரும் என்ன இதுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீனா வந்து சூப்பரா பதில் குடுக்குறாங்க. இந்த மாரி குடிசையில இருந்தாலும் என் புருஷன் கூட இருந்தா எனக்கு வந்து சந்தோஷம் தான். எனக்கு ஒண்ணும் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னோனே, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அந்த குடிசையில நம்ம தான் போய் இருக்கணும் அப்படிங்கிறாரு. உடனே விஜயா வந்து நான் வந்து பத்திரத்த தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. வீட்ல பெரிய இதாகுது. ரோகிணி வேற இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, இத்தன வருஷம் இந்த வீட்டுக்கு அவர் தானே காசு குடுத்துட்டு இருந்தாரு. அப்படிங்கிற மாரி அங்கேயும் முத்துவ வந்து இது பண்ணி பேசுறாங்க. அப்போ உடனே ரோகிணி வந்து எங்கள குத்தி காட்டுறீங்களா? அப்படிங்கிறாங்க. நான் யாரையும் குத்தி காட்டலன்னோனே, இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் போய் வேலைய பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு, விஜயா கிட்ட வந்து பிள்ளைங்க முன்னாடி வச்சு உன்ன அதட்டக்கூடாது, அதட்டக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ ரொம்ப பேசிட்டே இருக்கிற. உங்க அப்பா இடம்னால தானே நீ காசு தர மாட்டேங்கிற. இந்த காச எப்படி ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாரு. இங்க ரூம்குள்ள போய் ஸ்ருதி ரவி கிட்ட சொல்றாங்க. என்கிட்ட மட்டும் உங்க அம்மா இப்படிலாம் பேசினா நான்லாம் ஸ்டேப்லர் பண்ணி விட்டுருவேன் வாய அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்ருதி வந்து இது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. இப்ப அவங்க அம்மா ஒரு பிளானோட ரூ. 5,00,000 செக்கோடி இவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாரி ஸ்ருதி என்கிட்ட சொன்னா அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மனோஜ் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்ல நான் தானப்பா பெரிய பையன். இவனுக்கு இந்த விஷயத்துல இஷ்டம் இல்லன்னா இவன தள்ளி இருக்க சொல்லுங்க. எதுக்கெடுத்தாலும் இவனே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னோனே, இவன் வந்து ஒரு சரியான சுயநலவாதினோனே முத்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. யாருடா சுயநலவாதி? நான் சுயநலவாதியான்னு சொல்லி மனோஜ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஸ்ருதியோட அம்மா அங்க நின்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்